வணக்கம். இன்றைய குறளாக குடிமை என்ற அதிகாரத்திலே 7வது குறள் 957ங்க. குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் ரிசம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து என்ற அருமையான குறள். குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம், நல்ல குடியில் வந்தவர்கள் இடையே தோன்றக்கூடிய குறைகள் அல்லது அவருடைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், இழுக்குகள், குறைகள் இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும். ஆனால் நல்ல குடியில் வந்தவர்கள், வழிவழியாக வந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிறு தவறை கூட அவர்கள் அறிந்து செய்ய மாட்டார்கள். அப்படி அவர்கள் அந்த தவறினை, சிறு தவறினை அவர்கள் ஆற்றினால் கூட, பெரிய தவறுலாம் இல்லை, ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டா கூட அது எப்படி உலகம் பார்க்கும் அப்படின்னா, விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து என்று எழுதுகிறார். ஆகாயத்தினிடையே தோன்றும் அந்த நிலவிலே ஒரு சின்ன கரை இருந்தால் கூட அது உலகத்துக்கே தெரியுது. இல்லை, இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியும், கரையாக தெரியும். அதுபோல் இவர்களுடைய சிறு குறை கூட ஆகாயத்து நிலவின் மேல் இருக்கக்கூடிய, இலங்கக்கூடிய அந்த கரை போல அந்த குறை உலகத்துக்கு தென்பட்டு இவர்கள் பழிக்குள்ளாக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிறு குறை கூட நேர்ந்து விடாமல் இருப்பவர்களே உயர்குடி பிறப்பின், அப்படி இருப்பின் அவர்கள் பழிக்குள்ளாவார். இதன் மூலமாக வள்ளுவர் சொல்வது, சிறு குறையும் உயர்குடி பிறப்பினிடத்தே ஏற்படக்கூடாது, இலங்கக்கூடாது என்பதே ஆகும் என்று உணர்ந்து இந்த குறளை வாழ்வியலாக்குவோம். இன்று எல்லோரும் நிமிர்ந்து எண்ணக்கூடிய நாள், இந்தியா குடியரசு தினம் என்று அறிவித்த நாள். இந்திய குடியரசு 77வது குடியரசு தினத்தை இந்த இந்திய நாடே கோலாகலமாக கொண்டாடும் ஒரு நாள். ஒவ்வொருவரும் இந்திய நாட்டை எண்ணி பெருமிதமுறுவோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்போம். எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர்நிலை, எல்லோரும் இந்தியர் என்ற ஓங்கிய இந்திய உணர்வுடன் நாளும் திகழ்வோம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி.